السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأتباعه أجمعين أما بعد. இந்த திரையை புறக்கண்ணால் பார்ப்பது விஷயத்தில் ருயா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோம். இதற்கு புறக்கண்ணால் பார்ப்பது தான் இதனுடைய ஒரிஜினல் அர்த்தம். அல் ஃபுரூக்குல் லொகவியா அப்படிங்கிற லொகாவுடைய கிதாபு, அதில் தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்குது. ருயத்துல் ஐன் வஹிய ஹக்கீகத்துன், ஹக்கீகி மானா. மற்ற அர்த்தங்கள் எல்லாமே மஜாசி மானா. உலமாக்களுக்கு தெரியும் ஹக்கீகி மானா மஜாசி மானாவை பற்றி. ஆனால் இவங்க யார் ருயாவுக்கு புறக்கண்ணால் திரையை பார்ப்பதை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் யார் சொல்கிறது? லிசானுல் அரப் அப்படிங்கிற நூல் மேற்கோள் காட்டினோம். அதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, இந்த லிசானுல் அரபுக்காரெல்லாம் யார், இவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? குர்ஆன் சொன்னவள் அப்படியா இருக்குது? லுகாவுடைய விஷயத்தில் ஒரு பாஷை, ஒரு மொழி அறிவுங்கிறது அந்த மொழி சார்ந்தவங்கள்ட்ட தான் இருந்து தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். சொல்லப்போனால் ஜாஹிலியாவுடைய காலத்தில் உள்ள கவிதைகள், அஷார்களை வைத்து கூட தப்சீர்களுக்கு நாம் உதவி பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அது மொழி சார்ந்த அறிவு. மொழி சார்ந்த அறிவு போய் இது யார் சொல்கிறது, அவங்க எப்படி சொல்லுவாங்க, அந்த கிதாபில் இருக்கிறது இந்த கிதாபில் இருக்கிறது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிட்ட, அப்போ அவதையே ஏற்றுக்கொள்ளாட்டி நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அது மாதிரி இரண்டு மஃபூல் தேவைப்படும் சொன்னோம். செய்யப்படு பொருள் இரண்டு வேணும். அப்படி இரண்டு செய்யப்படு பொருள் இருந்தால்தான் அது அறிவால் பார்க்குதல், கருதுதல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ரஐத்து ஜெய்தன் ஆலிமன், ஜெய்தை ஆலிம் என்று கருதினேன். இப்போ அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அதே மாதிரி அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி ஆத், ஃபந்தூர் மாதா தரா போன்ற வசனங்களை எல்லாம் வைத்து அவங்க பேசுவாங்க. எந்த அளவுக்குண்டா அவங்க எழுதுகிறாங்க, எப்படி இதுலேருந்து ரெண்டு மஃபூல் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபந்தூர் மாதா தரா ரெண்டு மஃபூல் இருக்குதா? அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி ஆத், இதில் ரெண்டு மஃபூல் இருக்குதா? அரபி படித்தவர்களுக்கு தெரியும், அரபி சார்ந்த மொழியறிவு உள்ளவர்களுக்கு தெரியும். பல சமயங்களில் மானாவில் இருக்கும், அது லஃபுதன் வார்த்தையிலே போக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது மஃபூல் போக்கப்பட்டிருக்கும் சில சமயங்களில், சில சமயங்களில் ஒரு மஃபூல் போக்கப்பட்டிருக்கும். இதுவெல்லாம் அரபி மொழியில் சாதாரணமான விஷயம். மொழி அதாவது இலக்கண அறிவை யார் படித்திருக்கிறார்களோ, அரபி மொழியை படித்திருக்கிறார்களோ, அது சாதாரணமாக விளங்கக்கூடிய ஒன்று. இதிலிருந்து ரெண்டு மஃபூல் இருக்குதுங்க. ஃபந்தூர் மாதா தரா கருத்தில் இரண்டு மஃபூல் உடையது தான். ஃபந்தூர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், கனவிலே இப்படி நான் கண்டேன், இதற்கு உங்களுடைய யோசனை என்ன? மாற ஐயக்கஃபி ஃபந்தூர் ஃபில் அம்ரி மாற ஐயக்கஃபி அப்படின்னு அது கருத்து. இதில் விஷயத்தில் மாதா தரா, எதை உங்களுடைய யோசனையாக கருதுகிறீர்கள் அப்படிங்கிறது கருத்தில் இருக்குது. ரெண்டு மஃபூலுடைய கருத்தும் உள்ளே இருக்கிறது. இதை நாம் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவதை, குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள், அரேபிய மொழி அறிவில் தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்வதை நாம் கேட்டுக்கொள்ள முடியும் இது விஷயத்திலெல்லாம். அதே மாதிரி அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அங்கெங்கே ரெண்டு மஃபூல் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ரெண்டு செய்யப்படும் பொருள் எங்கே இருக்கிறது? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக்கங்கிறது இருக்குது. அலம் தரக்கு பின்னாடி வர்றது ஒரு ஜும்லா, அது ஜும்லாவாக வருகிறது. ஜும்லா என்று சொன்னால் ஒரு மொத்த வாசகம் தெரியும். ஒரு வாசகமாக வருவதும் சில சமயம் மஃபூலாக வரும், சில சமயம் அது ரெண்டு மஃபூலுடைய இடத்தில் அது இருக்கும். கருத்தை கவனித்து, மானாவை கவனித்து, அர்த்தத்தை கவனித்து, அந்த ஒரு ஒட்டுமொத்த வாசகமும் இரண்டு மஃபூலுடைய கருத்தில் இருக்கும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், எப்படி உங்களுடைய ரப்பு அஸ்ஹாபுல் ஃபீல் யானைவாசிகளை எப்படியெல்லாம் அவர்களை செய்தான், அழித்தான். இதுவும் இரண்டு செய்யப்படும் பொருளுடைய கருத்தில் உள்ளது. இதுக்கு எங்கே ரெண்டு மஃபூல் இருக்குதுன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? என்ற ஜும்லா வந்திருக்குது, அங்கே ஒரு ஒட்டுமொத்த ஒரு வாசகமே வந்திருக்குது அலம் தராவுக்கு பின்னாடி. அதனால தான் அல்லாமா ஆலூசி ரஹிமஹுல்லா தங்களுடைய ரூஹுல் மஆனி அப்படிங்கிற தஃப்சீரில் சொல்லுவாங்க, அரபி மொழியை கரைத்து குடித்தவர்கள் அல்லாமா ஆலூசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நிலையை பற்றி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரில் ரூஹுல் மஆனியில் சொல்லுவாங்க. இந்த அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, இந்த ஜும்லா வாசகம் இருக்கிறதே, ஒல் ஜும்லத்து சாத்தத்துன் மசத்தல் மஃஊலைனி லி தர, இந்த அலம் தரவில் உள்ள தர என்கிற வினை சொல்லுக்கு இந்த ஜும்லா இருக்கிறதே,
இரண்டு மஃபூலுடைய இடத்தில் இருக்கிறது, இரண்டு செய்யப்படு பொருளுடைய இடத்தில் இருக்கிறது. அலந்தர என்பது கண்ணால் பார்ப்பது கிடையாது, அது அறிவால் அறிந்து கொள்வது, கேட்டு விளங்கிக் கொள்வது, நடந்த சம்பவத்தை, அந்த கருத்து தான் அங்கே வரும். அதனால இந்த இடத்துல இந்த ஜும்லாவை ஒட்டுமொத்த வாசகமுமே இரண்டு மஃபூல், இரண்டு செய்யப்படு பொருளுடைய இடத்தில் இருக்கிறது. எனவே இங்கே அங்கே கண்ணால் புறக்கண்ணால் பார்க்குதல் என்கிற அர்த்தம் வைக்க மாட்டோம். இதுவெல்லாம் மொழி சார்ந்த செய்திகள், மொழி சார்ந்த அறிவு, அரபி மொழி சார்ந்த செய்திகள் இதெல்லாம். இதனால இதை வச்சு இது ரெண்டு மஃபூல் எங்கே இருக்குது இல்லையே அப்படின்றோ, அல்லது ருயா என்பது வந்தாலே அது புறக்கண்ணால் பார்ப்பதில்லை, அது அறிவால் பார்க்கறதுக்கும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறதும், ருயா என்கிற வார்த்தைக்கு நம்ம அல் ஃபுரூக்குல் லுகவியாவுடைய வாசகம் கொடுத்துருக்குறோம். அது ஹகீகி மானா புறக்கண்ணால் பார்ப்பது தான், வேறு எந்த அர்த்தமும் சொல்ல முடியாது. ஆனால் ருயா என்கிற வார்த்தைக்கு சூமுலி ருயத்திகிங்கிற உள்ள ருயா என்கிற வார்த்தைக்கு புறக்கண்ணால் பார்க்குதல் என்கிற அர்த்தம் வராதான். ஆனால் அவங்க சொல்லுவாங்க ரயல் ஐன், கண்கூடாக, அதாவது புறக்கண்ணால் பார்ப்பதற்கு அவர்கள் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார்கள். துகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ் ஓக்ரா காஃபிரத்தி யரவுனஹும் மிஸ்லைஹிம் ரயல் ஐன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அந்த ரயல் ஐன் என்பது புறக்கண்ணால் பார்ப்பதற்கான வார்த்தை என்று. ஒரு அரபி புலமை உள்ளவர்கள், அரபி மொழி சார்ந்து அறிந்தவர்கள் கண்டிப்பாக இப்படி சொல்ல முடியாது. ரயல் ஐன் அப்படிங்கிற வார்த்தை புறக்கண்ணால் பார்ப்பதற்கு சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ்லையாவது ரயல் ஐன்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறாங்களா? இதுவரை கேள்வி. ரயல் ஐன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை புறக்கண்ணால் பார்ப்பதற்கு சொல்லப்படும் என்று இவர்களாக விளங்கி கொண்டு, அதற்கு அதுதான் அர்த்தம் என்று விளங்கி கொண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலாவது இப்படி சொல்லி இருக்கிறார்களா என்று சவால் விடுவது இருக்கிறதே, இதற்கு நாம் என்ன பதில் சொல்வது என்று தெரியல. ரயல் ஐன் என்று சொன்னால் புறக்கண்ணால் பார்ப்பது என்று யார் சொன்னது? அப்படி ஒரு அர்த்தம், அந்த கருத்தை அந்த இடத்துல வராது. குர்ஆனிலேயும் கூட முஸ்லிம்களும் எதிரிகளும் யுத்தம் செய்கிறார்கள். ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினரை தங்களுடைய கண் பார்வையில் 2 மடங்காக பார்க்கிறார்கள். இங்கே கண் பார்வையில் 2 மடங்காக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் வெளிப்படையான பார்வைக்கு அப்படி தெரியுது, அவ்வளவுதான். தஃசீரில் சொல்லியிருப்பாங்க ருயத்துன் லாஹிரத்துன் மக்ஷூஃபத்துன் லா லபுஸ ஃபீஹா, ருயத்துன் லாஹிரா, வெளிப்படையான பார்வைக்கு தங்களை போல் 2 மடங்கு இருப்பவர்களாக பார்க்கிறார்கள். இது ரயல் ஐனுக்கு இது கண்கூடாக புறக்கண்ணால் பார்ப்பது அப்படிங்கிற அர்த்தத்தில் இது உபயோகிக்கப்படவே இல்லை. அரபியில் நீங்கள் எங்கேயெல்லாம் இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்குதோ, அது ஹதீஸில் எடுத்துக்கங்க, அல்லது அரபுகள் எங்கேயெல்லாம் தங்களுடைய அரபு நூல்களில் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இது ரயல் ஐன் அப்படிங்கிற வார்த்தையை புறக்கண்ணால் பார்ப்பது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு கவரிங்கில் செய்யப்பட்ட ஒரு நகை இது பார்வைக்கு தங்கத்தை போல இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துல ரயல் ஐன், கண் பார்வைக்கு இது தங்கமாக தெரிகிறது. உண்மையில் அப்படி அல்ல, உண்மையில் அது தங்கம் அல்ல. ஆனால் ரயல் ஐன் என்று சொன்னால் நம்முடைய பார்வைக்கு அது தங்கமாக படுகிறது, உண்மையில் தங்கம் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே 2 படைகளும் சந்திக்கிறார்கள். ஒரு பிரிவினரை 2 மடங்காக பார்க்கிறார்கள் கண் பார்வைக்கு, உண்மையில் அப்படி அல்ல. உண்மையில் இல்லாத ஒன்றை வெளிப்பார்வைக்கு எது தெரிகிறதோ அதற்குத்தான் ரயல் ஐன் என்று சொல்லுவார்கள். அப்படி ரயல் ஐன்கிற வார்த்தையை கொண்டு போய் பிறை பார்ப்பது சம்பந்தமான ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குதா என்று கேட்பது இருக்கிறதே, உண்மையிலேயே இந்த ரயல் ஐனுடைய கருத்தை ஒழுங்காக விளங்காததான் இருக்கு காரணம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவோம் வதராஹும் யன்துரூன இலைக்க வஹும் லா யப்சிரூன். இந்த உருவங்கள், சிற்பங்கள் இருக்கிறதே, இந்த யார் இணை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, மற்ற கடவுளர்களை சிலைகளை வணங்குகிறார்களோ, அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வதராஹும் யன்துரூன இலைக்க, அந்த சிற்பங்கள் இருக்கிறதே சிலைகள், அது உங்களை பார்ப்பார்கள், நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் உங்களை பார்ப்பதாக. வஹும் லா யப்சிரூன், அவங்க பார்க்க மாட்டாங்க, உண்மையிலேயே பார்க்க மாட்டாங்க. ஆனால் எந்த ஃபோட்டோவை பாருங்க, எந்த உருவத்தை பார்த்தாலும் அது நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும். இது கண் பார்வைக்கு. இதுக்கு தஃசீரில் எழுதுவாங்க ரயல் ஐன் வதராஹும் யன்துரூன இலைக்க, அவர்கள் உங்களை பார்ப்பதாக கண் பார்வைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள், உண்மையில் அவங்க பார்க்க மாட்டாங்களா யப்சிரூன். அப்போ ரயல் ஐன்கிற வார்த்தை இருக்குது, ஒரு பொருள் உண்மையிலே அப்படி இல்லை, ஆனால் நாம் பார்க்கும் பொழுது அந்த பார்வைக்கு அப்படி தெரியும், அந்த இடத்துல தான் உபயோகிப்பாங்க. ஹதீஸில் கூட வருது, திர்மிதி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, மன் சர்ரஹு ஐயன்துர இலா யௌமில் கியாமா கஅன்னஹு ரஅய ஐனின் ஃபல்யக்ரா இத ஷம்ஸு குவ்விரத். யாருக்காவது ஓத வேண்டும் என்று திருப்திப்பட்டால், அதாவது கியாமத்துடைய நாளுடைய காட்சியை யாராவது ஒரு அப்படியே நேரடியாக பார்ப்பது போன்று, கஅன்னஹு ரஅய ஐன், நேரடியாக பார்ப்பது போன்று பார்க்க வேண்டும் என்று அவருக்கு சந்தோஷம்
அவருக்கு அப்படி ஒரு அந்த நேரடியாக பார்க்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, இதஷம்சு குவ்விரத் அப்படிங்கிற அத்தியாயத்தை ஓதுங்க. இதஷம்சு குவ்விரத் அப்படிங்கிற அத்தியாயத்தை ஓதுனா கியாமத்தை பார்த்த மாதிரி. நான் கியாமத்தை நேரடியாக பார்க்க முடியாது. இதஷம்சு குவ்விரத்துல கியாமத்தை நம்ம மூத்துக்கு பிறகு எழுப்பப்பட்ட பிறகுதான் கியாமத்தை பார்ப்போம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகித்த வார்த்தை ரஅய ஐன், ரஅய ஐன்கிற வார்த்தை. அதாவது உங்களுடைய கண் பார்வைக்கு ஒரு கியாமத்தினுடைய ஒரு வடிவம், ஒரு காட்சி உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அத்தியாயத்தை ஓதினால் தெரியும். அந்த அத்தியாயத்தை ஓதினாலே இன்னொரு ரிவாயத்தில் இப்படியும் வருகிறது, மன் அஹப்ப அன் யன்துர இலா யௌமில் கியாமா ரஅயல் ஐன் ஃபல்யக்ரா இதஷம்சு குவ்விரத். யாராவது தங்களுடைய கியாமத்து நாளின்பால் பார்ப்பதற்கு, கண் முன்னால் பார்ப்பதற்கு யாராவது பிரியப்பட்டால் இதஷம்சு குவ்விரத்தை ஓதிக்கொள்ளட்டும். கியாமத்தை பார்க்க முடியாது. இங்கே ரஅயல் ஐன்கிற வார்த்தை ஹதீஸ்ல உபயோகிக்கப்பட்டிருக்குது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அதற்கு புறக்கண்ணால் பார்ப்பதுங்கிற அர்த்தத்தில் உபயோகிக்கவே இல்லை. ஆனா இவங்க சொல்றாங்க புறக்கண்ணால் பார்ப்பதற்கு ரஅயல் ஐன் என்கிற ஒரு வார்த்தையாவது இந்த பொறை சம்பந்தப்பட்ட ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்று. எனவே இது போன்ற வாதங்கள் எல்லாம் மொழி சார்ந்த விஷயங்கள், அரபுகளுடைய நடைமுறையில் உள்ள விஷயங்கள். இங்கே அரபுகளுடைய மொழி சார்ந்த நூல்களில் அவர்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அரபி தான் பேசினார்கள். அதனால் அரபி சார்ந்த மொழி சார்ந்த விஷயங்களை நாம் விட்டு நாம ஒரு முடிவை ஏற்கனவே செய்து வைத்துக்கொண்டு அதற்கு தோதுவாகவே நாம் எல்லா ஹதீஸுக்கும் விளக்கம் கொடுக்க நாடினால் இது ஏற்கனவே முடிவு செய்த ஒன்றுக்கு நாம் ஆதாரம் தேடுவதாகத்தான் அமையுமே தவிர அதில் உள்ள ஹதீஸில் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதற்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தத்தை விளங்க முற்பட முடியாது. அல்லாஹு யௌஃபிக், அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. ஹதீஸினுடைய கருத்துக்களை உள்ளதை உள்ளபடி சரியான முறையில் விளங்குவதற்கு, அனைவரும் விளங்கி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.